அனைத்து வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அதாவது இதற்கு முன்னாடி வந்த வீடியோஸோடைய கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் வீடியோஸ். மாதிரி வினாத்தாளை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரோடைய கண்டினியூஷன், தட் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு ரிசர்ச் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனோடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின், why must research analysts have good Excel skills? அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் ஏன் நல்ல எக்ஸல் திறன்களை கொண்டிருக்க வேண்டும்? ஸோ ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, to analyze and interpret the financial data, to design marketing strategies, to manage client portfolios, to develop legal documents. அதாவது நிதி தரவை பகுப்பாய்வு செய்து விளக்குதல், மார்க்கெட்டிங் உத்திகளை வடிவமைக்க, கிளைண்ட் போர்ட்ஃபோலியோக்களை நிர்வகிக்க, சட்ட ஆவணங்களை உருவாக்க. அதாவது பேசிக்கலி ஒரு ரிசர்ச் அனலிஸ்டுடைய ரோல் என்னன்னா, டு அனலைஸ் அண்ட் இன்டர்பிரேட் த ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ ஃபார் அனலைசிங்கும் இன்டர்பிரேட் ஃபினான்ஷியல் டேட்டாவுக்கு நமக்கு ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸல் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து, விச் ஒன் ஆஃப் த பிரைமரி சோர்சஸ் ஆஃப் கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்? அதாவது விச் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி சோர்சஸ் ஆஃப் கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். நிறுவனம் சார்ந்த தகவல்களின் முதன்மை ஆதாரங்களில் ஒன்று எது? அதாவது எது வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீடியா ரிப்போர்ட்ஸ், குளோபல் எக்கனாமிக் டேட்டா. அதாவது ஆண்டு அறிக்கைகள், அரசு புள்ளி விவரங்கள், ஊடக அறிக்கைகள், உலகளாவிய பொருளாதார தரவு. அப்போது கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனுக்கு ப்ரைமரி சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு அறிக்கைகள் தான் கரெக்டான ஆன்சர். தட் இஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட், நெக்ஸ்ட்டு, ஹவு டு ரிசர்ச் அனலிஸ்ட் ஹெல்ப் தேர் கிளைண்ட்ஸ்? அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வாறு உதவுகிறார்கள்? ஹவு டு ரிசர்ச் அனலிஸ்ட் ஹெல்ப் தேர் கிளைண்ட்ஸ்? என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, by providing investment recommendations, by offering tax advice, by selling financial products, by managing their portfolios directly. அதாவது முதலீட்டு பரிந்துரைகளை வழங்குவதன் மூலம், வரி ஆலோசனை வழங்குவதன் மூலம், நிதி தயாரிப்புகளை விற்பதன் மூலம், அவர்களின் போர்ட்ஃபோலியோக்களை நேரடியாக நிர்வகிப்பதன் மூலம். ஸோ வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் பை ப்ரொவைடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு, வாட் ஷுட் பி அவாய்டட் இன் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ்? அதாவது ஆராய்ச்சி அறிக்கைகளில் எதை தவிர்க்க வேண்டும்? வாட் ஷுட் பி அவாய்டட் இன் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸில் என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸு, ஜார்கன் அண்ட் அப்ரிவேஷன்ஸ், கிளியர் அண்ட் கன்சைஸ் லாங்குவேஜ், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். அதாவது வாசகங்கள் மற்றும் சுருக்கங்கள், தெளிவான மற்றும் சுருக்கமான மொழி, உண்மையான தகவல், குறிக்கோள் பகுப்பாய்வு. ஸோ எது வந்து அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாசகங்கள் மற்றும் சுருக்கங்களாக தான் வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து அவாய்ட் பண்ணணும். தட் இஸ் ஜார்கன் அண்ட் அப்ரிவேஷன்ஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட் வென் இன்ட்ராக்டிங் வித் கம்பெனி மேனேஜ்மெண்ட்? நிறுவன நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது ஆராய்ச்சி ஆய்வாளர்களுக்கு என்ன அவசியமாக தேவைப்படுகிறது? ஸோ வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ரிசர்ச் அனலிஸ்ட்? அதாவது ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான விஷயங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, which is essential for the research analyst means they are given the options they have given as pre-meeting research, neutrality of view, clear and specific questions, all of the above. அதாவது சந்திப்புக்கு முந்தைய ஆய்வு, பார்வையில் நடுநிலை, தெளிவான மற்றும் குறிப்பிட்ட கேள்விகள், தென் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் ஆஃப் தேவர். ஸோ அந்த மூணு ஆப்ஷனுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியல் திங்ஸ் ஃபார் த ரிசர்ச் அனலிஸ்ட் பிஃபோர் இன்ட்ராக்டிங் வித் த கம்பெனி மேனேஜ்மெண்ட். தட் இஸ் ப்ரீ-மீட்டிங் ரிசர்ச், நியூட்ரலிட்டி ஆஃப் வியூ, clear and specific questions. So the option is last option, D option. That is all of the above is the correct answer. Next, what is the role of financial statements for research analyst? What is the role of financial statements for research analyst? And the financial statements oda role என்னன்னு கேக்குறாங்க research analyst க்கு. ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, to provide a comprehensive view of a company's financial health, to predict market trends, to regulate financial markets, to offer tax planning advice. அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளர்களுக்கான நிதிநிலை அறிக்கைகளின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியம் பற்றி
விரிவான பார்வையை வழங்குதல், சந்தை போக்குகளை கணிக்க, நிதி சந்தைகளை ஒழுங்குபடுத்துதல், வரி திட்டமிடல் ஆலோசனைகளை வழங்குதல். ஸோ இந்த மாதிரிப்பட்ட 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். தட் இஸ் டு ப்ரொவைட் எ காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆஃப் எ கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஹெல்த். அதாவது ஒரு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியம் பற்றிய விரிவான பார்வையை வழங்குவது தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வர்றது. தட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ க்ரூஷியல் குவாலிட்டி ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட்? அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளர்களுக்கு முக்கியமான தரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் த க்ரூஷியல் குவாலிட்டி? ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்டைஸ், லீகல் நாலேஜ், சேல்ஸ் ப்ரொஃபிஷியன்சி. அதாவது நல்ல தகவல் தொடர்பு திறன், சந்தைப்படுத்தல் நிபுணத்துவம், சட்ட அறிவு, விற்பனை திறன். ஸோ இதில் வந்து முக்கியமாக க்ரூஷியல் குவாலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் தொடர்பு திறன் தான் வந்து க்ரூஷியல் குவாலிட்டி ஃபார் எ research analyst. That is first option is the correct answer, good communication skills. Next question, which of the following is not a typically a source of data for research analyst? அதாவது பின்வருவனவற்றுள் எது பொதுவாக ஆராய்ச்சி ஆய்வாளர்களுக்கான தரவு ஆதாரமாக இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தட் இஸ் விச் இஸ் நாட் எ சோர்ஸ் ஆஃப் டேட்டா ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த கொடுத்த ஆப்ஷனில் எது வந்து சோர்ஸ் ஆஃப் டேட்டா இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3 டேட்டாவுமே வந்து தேவைப்படுது. தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ஜேர்னல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் டேட்டா ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட். பட் இந்த ரேண்டம் இன்டர்நெட் சோர்சஸ் வந்து தேவையில்லை. அதாவது சீரற்ற இணைய ஆதாரங்கள் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் நாட் டிப்பிக்கலி எ சோர்ஸ் ஆஃப் டேட்டா ஃபார் ரிசர்ச் அனலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த மெயின் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட்? அதாவது ஆராய்ச்சி ஆய்வாளர்களின் முக்கிய வகைகளில் ஒன்று என்ன என்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் அனலிஸ்ட், கவர்மெண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட், மீடியா ரிசர்ச் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனலிஸ்ட். அதாவது சுயாதீன ஆராய்ச்சி ஆய்வாளர்கள், அரசாங்க ஆராய்ச்சி ஆய்வாளர்கள், ஊடக ஆராய்ச்சி ஆய்வாளர்கள், சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி ஆய்வாளர்கள். ஸோ இது மெயின் டைப் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுயாதீன ஆராய்ச்சி ஆய்வாளர்கள். தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் தான் வந்து மெயின் டைப் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஏ ரிசர்ச் அனலிஸ்ட் ரிப்போர்ட்? அதாவது ரிசர்ச் அனலிஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒரு எசென்ஷியல் திங் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கிளாரிட்டி அண்ட் கன்சைஸ்னஸ், எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் ஜார்கன், சப்ஜெக்டிவ் ஆப்ஷன், ஒப்பீனியன்ஸ், கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதாவது தெளிவு மற்றும் சுருக்கம், வாசகங்களில் விரிவான பயன்பாடு, அகநிலை கருத்துக்கள், ரகசிய தகவல்கள். ஸோ இதில் வந்து எசென்ஷியலான திங் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் தேவைன்னு பார்க்கும்போது கிளாரிட்டி அண்ட் கன்சைஸ்னஸ், தட் இஸ் தெளிவு மற்றும் சுருக்கம். அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். தட் இஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.